வணக்கம் சண்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்ல தான் வந்திருக்கோம். என்னன்னா, நம்மள மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு, அதாவது தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், டாப்ஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். டாப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போ நம்ம பார்க்க போறது பேப்பர்ல உள்ளதான் பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது வரைக்கும் 23 வருஷம், அதாவது ஏப்ரல் 1, 2023க்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எப்படின்னா, அவங்க எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்க வேலைக்கு போவாங்க, ஆசிரியர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இதுல கருவூலத்துல யாரு கீழே வரவங்களோ அவங்க மட்டும்தான். ஓகே, கவர்மெண்ட் ஜாபு, ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே வந்து இந்த இதுக்கு கீழே வருவாங்க. யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டு, இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ்ல வரமாட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த பென்ஷன் ஸ்கீமு முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்தப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆசிரியராவோ ஏதோ ஒரு சப் கலெக்டராவோ இல்லை போலீஸாவோ ஏதோ ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் வேலை வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு எப்படி பென்ஷன் வரும் அப்படின்னா, அவங்க ரிட்டையர் ஆகிறப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 பென்ஷனா வரும். அவங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பணத்தையுமே அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்த பிறகு நமக்கு வர்ற பணத்தை எடுத்து அவங்க ஒரு 18% பிடிச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை தான் நம்ம 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்போ ரிட்டையர் ஆக போறோமோ அதை நமக்கு வந்து ஒரே டைமா 25 லட்சம் 50 லட்சம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? மாசம் மாசம் பென்ஷன் வராது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் மூலயமா, அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மூலியமா நமக்கு பென்ஷன் வர்றதா அறிவிச்சிருக்காங்க. எப்போ டேட் எல்லாம் சொல்லல. ஓகேவா? இப்போ பொங்கல் பரிசா இந்த கண்டிப்பா வந்து ஓய்வூதிய திட்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு 1/4/2004க்கு அப்புறம் பணியில் சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அரசு, அதாவது ஓய்வூதிய திட்டம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், TAPS. ஓகேவா? தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், இதான் இதோட பேரு. ஓகே, என்ன அப்படின்னா, இவங்க 25 வருஷம் சர்வீஸ்ல இருக்கணும். ஸோ இவங்க வருஷம் 2 தடவை டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்பையும் அவங்களுக்கு டிஏ வந்து வருஷம் டிஆர்எஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ பேசிக் பேல சம்பளம் உயர்றப்பையும் ஆஸ் பர் த இன்ஃபிளேஷன் படி ஸோ இவங்களுக்கும் அதுல இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு மாசமும் 10% சேலரியிலேருந்து இவங்க பணம் கொடுக்கணும். மீதி தொகையை 10%, மொத்தம் 18.5%னா 10% நம்ம கொடுக்கணும். மீதி 8.5% யார் கொடுப்பாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து அது நமக்கு பென்ஷனா திருப்பி 50% தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம அப்போதைக்கு 50,000 வாங்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து 60%, ஓகேவா, அதுலேருந்து 60% யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30,000 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். 30,000 யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு யாரு வந்து நாமினியா போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு, இப்ப நாமினியா நம்ம ஒய்ஃபை போடுவோம், இல்ல வேற வந்து அம்மா அப்பா போடுவோம். அவங்களுக்கு நம்ம சப்போஸ் பணியில இருக்கும்போது ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பென்ஷன் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ இந்த என்னென்ன பென்ஷன் ஸ்கீம் எல்லாத்தையுமே இப்போ இதுல டீட்டெயிலா பார்த்துருவோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறார். ஓகேவா? 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பரு. ஸோ என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமையா, இது சனிக்கிழமை அன்னைக்கு 3ஆம் தேதி இதை ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ 6ஆம் தேதியிலேருந்து இவங்கெல்லாம் வந்து கால வரையற்ற உண்ணாவிரதத்துல இருக்கிறதாவும் போராட்டம் பண்ண போறதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 10 அம்ச கோரிக்கை வச்சிருந்தாங்க. யாரு அப்படின்னா, 10 அம்ச கோரிக்கை ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ எந்தெந்த அமைப்பு போராட்டத்துக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டா ஜியோ. ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு பென்ஷன் வரப்போகுது அப்படின்னா, 50% ஓய்வூதியம், 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடையும் வழங்கப்படும். அதாவது இதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்தவங்களுக்கு
என்னன்னா பென்ஷன் ஸ்கீம் மூலியமா இந்த பென்ஷன் டாப்ஸ்க்கு மூலியமா இந்த டாப்ஸ் மூலியமா 50% ஓய்வூதியமும் 25 லட்சம் பணிக்கொடை ஓகேவா லாஸ்டா கொடுக்கறதா இதுல அறிவிச்சிருக்காங்க. அதுதான் இந்த டாப்ஸ், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 10 அம்ச கோரிக்கையெல்லாம் இந்த ஜாக்டோ போட்டோ வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுல யாரெல்லாம் வந்து இந்த கமிஷன் பென்ஷன் ஸ்கீமுக்கு யார் கமிஷன் வந்து தலைவர் இருந்தாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு இந்த யாருன்னா ககன்தீப் சிங் பேடி ஓகேவா, இவரு தலைமையில தான் 3 பேர் கொண்ட குழுவுல தான் இதுக்கு ஒரு ரிப்போர்ட் அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. போன நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர், அப்புறம் தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம், அப்புறம் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுதான் இதை எல்லாமே எடுத்தாங்க. ஓகேவா, அந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தமிழக அரசு கான்ட்ரிபியூஷன் அரசு வழியாக அவங்களுக்கு செலவு வந்து 13,000 கோடியாம் வருஷத்துக்கு. ஸோ கான்ட்ரிபியூஷன் 11,000 கோடியாம். மொத்தம் 13, 11, 24,000 கோடி வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இழப்புகள் ஏற்படும், செலவுகள் ஏற்படும். இழப்புன்னு சொல்ல முடியாது, செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன அம்சங்கள்லாம் இருக்கு இந்த திட்டத்துல டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழக அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். அவங்க 1 லட்ச ரூபா வாங்கினா 50,000 கம்பல்சரி 50% வரும். 50%க்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு 10% பங்களிப்போடு ஓய்வூதியம் நிதியத்துக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதும் தமிழக அரசே செல்லும். மொத்தம் 18.5%னா 10% போச்சுன்னா மீதி 8.5% தமிழக அரசு கொடுக்கும். ஸோ அது அடுத்தது நம்ம பார்ப்போம். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம், புது நியூ பென்ஷன் ஸ்கீம், இது அனைத்துமே நம்ம ஒரு டேபிள் காலத்துல ஹிந்து பேப்பர்ல ஒரு டீட்டெயில் ஆர்டிக்கலே இருக்கு, அதையும் இதுல சேர்த்து பார்த்துருவோம். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஸோ அது மட்டும் இல்லாம 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வும் அளிக்கப்படுமா. ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷம் ஏறுது இல்லையா, இந்த 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறாங்க, பென்ஷன் பெறாங்க அப்படின்னா, இப்போ 50,000 பெறாரு அப்படின்னா அவரோட பேசிக் பேல இருந்து வருஷம் 2த்துக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகும் இல்லையா, அது இன்கிரிமெண்ட்டும் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர், ஒன்னு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல ஒய்ஃபா இருக்கலாம், மோஸ்ட்லி ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு பென்ஷன் மாறும். அவங்களுக்கு என்னன்னா இப்ப 50,000 வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 60% எவ்வளவு அப்படின்னா அவங்களுக்கு 30,000 தரப்படும். ஓகேவா, பெற்ற ஓய்வூதியத்துக்கு 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓகே, இதுல தெளிவா புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் உயிரிழக்க நேரும் போது பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடையும் வழங்கணும். அவரு இதுல இருக்கும் போதே இறந்துட்டாருன்னா பணிக்கொடை 25 லட்சம் உண்டு, அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் மூலமா தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும், அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமும் வழங்கப்படுமா. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து, ஸோ இது வரைக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீம்ல அவங்க வந்து சேலரியில 18% கொடுப்பாங்க. ஸோ இந்த புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்னால் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு அம்சங்கள் ஃபுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது, ஆனா இதுக்கு எப்ப இது வந்து அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு டேட் சொல்லல. ஓகேவா, இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தால் இது அமலுக்கு வரலாம். ஓகே, ஆனா இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்ஸ் ஸ்கீம் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எகைன் பாருங்க. அடுத்து நம்ம ஹிந்து பேப்பர்ல வந்ததை பார்ப்போம். ஹிந்து பேப்பர்ல இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேவா, என்ன அப்படின்னா இதுதான். தெளிவா தெரியுதா? தெரியும். இதோட நான் உங்களுக்கு கட்டிங்ஸ் எல்லாமே வந்து நான் பிடிஎஃபாவே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், எடுத்து வச்சுங்க, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுல அதே தான் தமிழ்நாடு அனௌன்ஸ் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா, டாப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ், இது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது.
இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பிக்க போது அது இன்னும் நடைமுறைக்கு வரல. 2026 அப்புறம் தான் இந்த இதுல தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ இது 50% ஆஃப் தேர் லாஸ்ட் டிரான் பேசிக் பேலேருந்து அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேப்ஸுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் ககன்தீப் பேடி தான் இதோட தலைவர். ஓகேவா? இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமோட தலைவர். ஸோ இதுல 10% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஃபண்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அடிஷனல் ஃபண்டு யார் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும், மொத்தம் 18.5%. ஸோ அதுக்கப்புறம் டியரன்ஸ் அலவன்ஸ் ஹைக் 2 years the year ஆன் பேர் வித் சர்விங் எம்ப்ளாயிஸ். எப்படி டியரன்ஸ் அலவன்ஸ் சர்விங்ல இருக்கிறவங்க ஏறுற மாதிரி பென்ஷன்ல உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 60% ஃபேமிலி பென்ஷன் நாமினேஷனுக்கு வழங்கப்படும் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம். அப்புறம் கிராஜுட்டி கண்டிப்பா கொடுக்கப்படும் 25 லட்சம். ஓகேவா? பணிக்கொடைன்னு சொல்லுவாங்களா, அதுதான். அது தமிழ்நாடு பினான்சியல் பொசிஷன் இதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான். ஓகே, இதுல யாரெல்லாம் இருந்தாங்க இதெல்லாம் நம்ம அதிலே பார்த்ததுதான். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டேப்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் ஹேவ் இன்கரிங் அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் 13,000 crore டுவர்ட்ஸ் பென்ஷன் ஃபண்டுக்காக மட்டுமே போகும். அது மட்டும் இல்லாம the state will have to contribute approximately 11,000 கோடி எவ்ரி இயர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான், இதை தெரிஞ்சுக்குங்க. இதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு, அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் என் முருகானந்தம், அப்புறம் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி உதயச்சந்திரன், இவங்க எல்லாருமே இந்த குழுவுல இருக்கிறாங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம 3த்தையும் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேணாம், இது மட்டும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன, நியூ பென்ஷன் ஸ்கீம்னா என்ன, அதாவது டாப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அது இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஓகேவா? அது என்னன்னு பார்ப்போம். என்னன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எப்படின்னா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கா, எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்கவே இருக்காது. இதுலயே வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்க போகுது, அதுல 10% பேசிக் பேல இருந்து பிடிப்பாங்க. ஓகேவா? டியரன்ஸ் அலவன்ஸ்ல இருந்து நமக்கு வந்து பிடிப்பாங்க. அதே சேம் தான் 10% ஆஃப் பேசிக் பே, அப்புறம் டியரன்ஸ் அலவன்ஸ். ஸோ இதுவும் உயரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இதுல நாட் அப்ளிகபிள் பர்டன் ஆஃப் ஃபுல் பென்ஷன் பீயிங் அப்சர்வ்டு பை த கவர்மெண்ட். ஓகேவா? யாருக்குன்னா ஓல்டு பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இதுல வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இதுல நாட் அப்ளிகபிள் எதுவுமே இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் 8.15% பிளஸ் பேசிக் பே பிளஸ் டியரன்ஸ் அலவன்ஸ். ஸோ கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனோட என்ன இருக்கு அப்படின்னா 8.5% ஆஃப் பேசிக் பேல இருந்து கொடுப்பாங்க. அப்புறம் இதையும் அதே தான். அதுக்கப்புறம் கேரண்டீடு பென்ஷன் 50% ஆஃப் பேசிக் பே பிளஸ் டியரன்ஸ் அலவன்ஸ் அஸ் ஆஃப் மந்த்லி பென்ஷனா கொடுப்பாங்க. அதே ஃபேமிலி பென்ஷனுக்கு 60% போகும். இதே சேம் தான். இதுல என்ன அப்படின்னா இதுல மினிமம் நம்ம பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் எப்படி அப்படின்னா 25 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ இப்போ உள்ளதுக்கும் 25 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இதுல வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல லம்சம் 10% ஆஃப் லாஸ்ட் டிரான் பே. ஓகேவா? லம்சம்ல 10% கொடுப்பாங்க. அப்புறம் கம்ப்ளீட் 6 month சர்வீஸ் ஆன பிறகு கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம்ல அவங்க தங்களை ஈடுபடுத்திப்பாங்க. ஓகே, அப்புறம் லம்சம் அதே தான் சேம். இதுல என்ன இருக்கோ அதே சேம்ல தான் வருது. இதுல பென்ஷன் வந்து பிக்ஸ்டு, டியரன்ஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் வித் இன்ஃபிளேஷன், நோ பேசிக் பே ஹைக். அதாவது லாஸ்டா நம்ம இது வந்து பேசிக்ல இருந்து டியரன்ஸ் அலவன்ஸ்ல மட்டும் தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் பென்ஷன் வந்து பிக்ஸ்டா இருக்கும், மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. பென்ஷன் இன்க்ரீஸ் வித் எவ்ரி பே கமிஷன் அப்போ இதுல இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இதுல பே கமிஷனை வச்சு டியூ டு பே கமிஷன் வச்சு இதுல இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ மினிமம் பென்ஷன் வந்து குவாலிஃபைங் சர்வீஸ் 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுலயும் 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த சர்வீஸை வச்சு இதுல கொடுப்பன்றாங்க. இது 10 வருஷம் சொல்லிட்டாங்க, இது சர்வீஸை வச்சு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் என்னன்னா என்டையர் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இந்த டிசிஆர்ஜினா என்னன்னா டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மிஸ்செலனஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான் இதுல ஏத்துக்குது. இதுல பாருங்க 80% மந்த்லி இன் கான்ட்ரிபியூஷன் தான் கவர்மெண்ட் கொடுக்குது. இதுல 18.5% மந்த்லி கான்ட்ரிபியூஷன், அப்புறம் டிசிஆர்ஜி, கம்யூட்டேஷன், மிஷன், இது எல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு அரசு ஏத்துக்குது. ஸோ அப்புறம் மினிமம் பென்ஷன் ஸ்கீம்ல குவாலிஃபைங் சர்வீஸ் 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதுலயும் 10 வருஷம், இது 10 வருஷம் இது. ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்ளிகபிள் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்பன்னா ஏப்ரல் 1, 2003 வரைக்கும்
முன்னாடி வேலை பார்த்தவங்க அந்த அன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் வேலை பார்த்தவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்ளிகபிள் கிடையாது, நியூ பென்ஷன் ஸ்கீம் தான். அதுதான் இது. ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஏப்ரல் 1, 2025க்கு அப்புறம் எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம்லயும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர் அண்டர் த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமா தான் இதை பாக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் ஓகேவா, இது வந்து ஒரு வயபிள் மாடல்னு சொல்றாங்க. ஓகேவா, அனதர் பாலிசி மேக்கர்ஸ் எம்பசைஸ் precaution have been taken while design the fresh pension scheme. ஓகேவா, ஓன் டேக்ஸ் ரெவன்யூ, ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூல இருந்து இதெல்லாம் கொடுக்கப்படுது. ஸோ இதை எல்லாத்தையுமே சொல்றது இதுதான். ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நமக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு இது இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ இதை பத்தின எல்லாமே நான் வந்து பிடிஎஃப்ல கொடுக்குறேன். ஸோ இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை பார்த்து தெளிவுபட்டுருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.